வணக்கம். அரசியல் ஒரு சாக்கடை அப்படிங்கிற வாசகத்தை திரும்ப திரும்ப கேட்டு பழகிய ஒரு தலைமுறை அது செஞ்ச தப்பு தான் இன்றைக்கி ஒரு சமூகத்தையே சாக்கடையாக மாற்றிருக்கு. தப்பான அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்ததுனால மட்டும்தான் அன்னைக்கு கொஞ்சம் டாஸ்மாக் கடை இங்கொன்னும் அங்கொன்னுமா இருந்தது. இன்றைக்கி எக்கச்சக்கமான டாஸ்மாக் கடைகள் வந்ததுக்கு காரணம் நம்ம தவறான மனிதர்களுக்கு திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதான் காரணம். இன்றைக்கி டாஸ்மாக் மட்டும் இல்லைங்க, எத்தனை விதமான போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம குழந்தைங்களாம் இன்றைக்கி வெளியே சாதாரணமாக போக முடியுமா? இல்லை பள்ளிக்கூடத்தில் காலேஜில் தான் நம்ம குழந்தைய விட்டால் சேஃபாக இருக்குன்னு நம்ம நம்ப முடியுமா? எங்கே நம்ம பெண் குழந்தைகள் மேலே கை வைப்பாங்க அப்படிங்கிற பயத்தோடு தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா தப்பு பண்ணிட்டாலும் எனக்கு அந்த மினிஸ்டர் தெரியும், இவனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து தப்பிச்சுக்கிறாங்க. அப்படியே போக்சோ சட்டம்னாலும் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. அதனால் ஜெயிலுக்கு போகிறதோ தப்பு பண்ணுறதோ இன்றைக்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாக மாறிடுச்சு. இதுக்கு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நம்ம எல்லாரும் காரணமாயிட்டோம். ஏன்னா தப்பான மனிதர்களை தேர்ந்தெடுத்ததுனால மட்டும்தான். ஒரே ஒரு கட்சி மட்டும் சொல்லுது, நான் தனியாக தான் நிற்பேன், நான் வந்தால் டாஸ்மாக் கடைகளை ஒழிப்பேன். டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறது அரசு வேலையாக இருக்கும்போது ஏன் விவசாய வேலைகள் அரசு வேலையாக இருக்கக்கூடாதுன்னு ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் கேட்குது. தொடர்ச்சியாக இந்த களத்தில் தனியாக களம் காண்கிற நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு ஒரே ஒரு தடவை உங்கள் ஓட்டை போடுங்க. ஒருவேளை அவங்களும் கரெக்டாக பண்ணலைன்னா நீங்கள் ஓட்டை அடுத்த தடவை மாற்றி போடுங்க. மாற்றம் நமக்குள்ளே முதல்ல வரணும். அப்போ தான் நம்மளை சுற்றி மாற்றம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த நல்ல சமூகத்தை உருவாக்க ஒரே ஒரு தடவை உங்கள் வாக்கை நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு போடுங்க. நன்றி, வணக்கம்.